இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, அப்போ வந்து அகமதாபாத் டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கா? அகமதாபாத் பிச்சு புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிளாக் சாயில், ரெட் சாயில், பிச்சு அப்படி இருக்க போது, ஸ்விங் ஆக போது, ஃபாஸ்ட் போடுறதுக்கு சாதகமாக இருக்க போது, பிச்சோட சைஸ் என்னன்னு தெரியுமா, பிங்க் பால் அப்படின்னு சொல்லி பொருளியை கிளப்பிடும். அது பொருளையா எல்லாம் தெரியல, அப்படி ஒன்று கிளப்பி விடவும் இங்கிலாந்து என்ன பண்ணாங்க, 3 ஃபாஸ்ட் பாலோட வந்தாங்க, இந்தியா 3 ஸ்பின்னரோட வந்தாங்க. ஆனால் அந்த மேட்சை இந்தியா சும்மா 1.5 நாள் ஈஸியாக ஜெயிச்சு முடிச்சுட்டாங்க ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரம்சாலாவில் எனக்கு அதான் தோணுது, தரம்சாலாவில் வந்து நம்ம ஆல்ரெடி பிச்சை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஏன்னா தரம்சாலா இந்த கிளைமேட்டு, இப்போ இங்கே ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விக்கெட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் குல்தீப் யாதவ் ஸ்பின்னர், குல்தீப் யாதவ் விக்கெட் எடுக்கிறாரு. இல்லை ஒருவேளை அந்த கதை தானா, இல்லை பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து திரும்ப ஆரம்பிச்சா, இல்லை ரேங்க் டர்னரா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் இந்த வீடியோவில் அனாலிசிஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ லேட்டாக தான் வருது, எனக்கு புரியுது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எனக்கு இங்கே சொல்ல முடியாது சில பல பிரச்சனைகள், அதனால் லேட்டாக வந்துருக்கு, சாரி. அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 போர்த்துகலில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அண்ட் தரம்சாலாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்சோட டே 1ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கீங்க. அண்ட் டே 2ஓட ப்ரிவியூவும் பார்க்க போறீங்க. ஷார்ட்டாக தான் இருக்க போது. என்ன எனக்கு டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால, பிரச்சனை அது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஸோ அப்படிதான் இருக்கும் போது பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணுறது குட் டூ டாஸ் வின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி தான், டாஸ் இங்கே பெரிய விஷயம் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே டாஸ் பெரிய விஷயம் கிடையாது. டாஸை வின் பண்ணாமலும் இருந்தாலுமே நல்லா ஆடணும், நல்லா பவுலிங் பண்ணணும், நல்லா பேட்டிங் பண்ணணும். பட் இங்கிலாந்து அங்கே தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை. ப்ளஸ் அதை தாண்டி இப்போ ஓலி ராபின்சன் வேற இல்லை, சஃபர். ப்ளஸ் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுல் காலிங்வுட் அவங்க ஸ்டாப்ஸ் தான் 12th மேனாவே அவங்க செயல்பட்டதையும் வந்து பார்க்கவும் முடிஞ்சுது. ஸோ ஒரு பரிதாப நிலை தான் இன்னைக்கு பேட்டிங்லேயும் சரி டீமாவும் சரி, ஒரு பரிதாப நிலை தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதாருக்கு இன்ஜுரி, உள்ள தேவதத் படிக்கல வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து வெளில வச்சுட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்தார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படின்னா பிச் வர்சஸ் பிச் குல்தீப் யாதவ் 2 பேரையும் வச்சு பேசுறேன் அப்படின்னா, குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்தது எப்படி இங்கிலாந்து அவுட் ஆனாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஹீரோ ஆஃப் தி டே குல்தீப் யாதவ். ஒரு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன்ல, அக்சர் பட்டேல் வந்து ஒரு ஜடேஜா அஸ்வினை ஓவர் ஷேடோ பண்ணி வரதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டங்கள் சிக்கல்கள் இருந்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அஸ்வின் ஜடேஜா ஓவர் ஷேடோ பண்ணி, ஸோ ரோஹித்தோட பிளான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. எப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜடேஜாவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அஸ்வின் குல்தீப், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜடேஜா அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி போறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒண்ணு. பட் இதுல குல்தீப் யாதவோட நேம் இருக்கு அப்படிங்கும் பொழுது, ஓகேங்களா, குல்தீப் யாதவ் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது, இங்க ரோஹித்தோட குட் புக்ல இருக்கிறாரு. ரோஹித் அவரை ஒரு விதத்துல ஒரு நம்புறாரு, அவரிடம் ஒன்று இருக்குது அப்படிங்கறதையும் வந்து நாங்க நம்புறேன். 2 வருஷமா ஒயிட் பால்ல 50 ஓவர் கிரிக்கெட்ல அண்ட் ரெட் பால் கிரிக்கெட்ல குல்தீப் யாதவ் நிறைய வளர்ச்சியை பார்க்க முடியுது. பட் ஸ்கில் பிச்சு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிச்சானா, பிச்சு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிச்சுன்னு கூட வச்சுக்கோங்க, அவளுக்கு கிரிப் கிடைச்சது. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய டேர்ன் இருந்துச்சு, ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அவர் நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸ் இருக்குது. கூகுளி போடுவார், ராங் ஆன் போடுவார். அதாவது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோ கேப், சில பால் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப்பர், சில பால் வந்து லோ கேப்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கில்ல ரீட் பண்ண முடியாம தான் இங்கிலாந்து பேட்டர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ அவங்களால ரீட் பண்ண முடியல. ஜாக்ரவாலிக்கு அப்பல இருந்து இப்போ வரைக்கும் குல்தீப் யாதவ் பிரச்சனையா இருக்கிற. ஸ்டோக்ஸுக்கு போட்ட கூகுளி வேற மாதிரி கூகுளி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெம்பிங் ஒன்று ஏர்லி பப்பு, அதுக்கு வந்து இவருக்கு பங்களிப்பு, அதாவது துருவஜலுக்கு பங்களிப்பு இருந்தாலும். பட் அந்த பால் எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவோட பால்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பவுன்ஸ் வந்ததை விட துருவஜல் கீழே கீப் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, கீழே பிடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிறைய லோ கேப் பால் கீழே ஆடுங்க, நீங்க ஸ்வீப்புங்க தண்ணி நீங்க பேக் ஃபுல்ல தள்ளி லெங்க் இழுத்து பிடிச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ் பிச்சு லைட்டா அசிஸ்ட் பண்ணுச்சு. பிச்சில் கொஞ்சம் பவுன்ஸ் லைட்டா இருக்கு, கொஞ்சம் லைட்டா உயிர் இருக்கு அப்படின்னா அங்க குல்தீப் யாதவால் நல்லா பண்ண முடியுது, ஓகேங்களா. அதாவது இன்னைக்கு சோஃபார் பெஸ்ட், ஓகேங்களா, சோஃபார் பெஸ்டா இன்னைக்கு இவன் பும்ரா, சிராஜ், அஸ்வின், ஜடேஜா இவங்களை விட சிறப்பா இன்னைக்கு அவர் பண்ணாரு.
குல்தீப் யாதவ். ஸோ பிச்சு விட எனக்கு வந்து குல்தீப் யாதவ் ஸ்கில் அவர்கிட்ட நிறையா ஸ்கில் அதிகமாக இருக்குது. அதை வச்சு தான் வந்து இன்னைக்கு விக்கெட் எடுத்தாருன்னு நான் கம்ப்ளீட்டாக சொல்லுவேன். ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது குல்தீப் யாதவுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாரு. அடுத்து அஸ்வின் ஜடேஜாக்கு அப்புறம் யாரு இன்கேஸ் ஒரு கேள்வி வரும்ல, இப்போவே இல்லை, பட் அப்போ அது குல்தீப் யாதவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கொஞ்சம் பேட் பண்ணுறாருங்கிறதுனால ரொம்ப நல்லது. குல்தீப் யாதவ் இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்று. இங்கிலாந்து பேட்டிங். ஸோ ஜடேஜா வந்து ரூட்டோட LBW ரொம்ப குரூஷியல். அது என்ன சொல்றது, ரெவ்யூலாம் போனாரு, ப்ளம் கிளியரா தெரிஞ்சது, மாம்பால் நேராக விட்டு ஆட்டினாரு. அதுக்கப்புறம் பேர் ஷோ. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, அவங்க ஸ்பின் ஆடுறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. பட் மறுபடியும் அந்த ஜாக்ராலி டக்கட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அந்த மிடில் ஆர்டர் ஓலி போப், ரூட், பேஷோ, ஸ்டோக்ஸ், சரி நில்லுங்க, பேஷன்ஸோட நில்லுங்க ஓகேங்களா. நின்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வரும். பட் அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மேட்சை விட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ்ல அணைக்கட்டி ஸ்பின்னர்ஸ்களை போட விடுறாரு, யோசிக்காம ஸ்பின்னர்ஸ்ல போட விடுறாரு. பும்ரா எதுக்குங்கிற கேள்வி கேட்க வைக்கிறாரு, சிராஜ் எதுக்குங்கிற கேள்வியை அவர் கேட்க வைக்கிறாரு. பும்ரா சிராஜ் எனக்கு பவுல் பண்ணலாம் பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட ஸ்பின்னுக்கு பிரச்சனை இருக்கிறாங்க, எனக்கு ஸ்பின்னர்ஸ் வச்சு நான் அட்டாக் பண்ண வரேன், ஸோ அதனால விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸோ அங்க அதை பண்றாரு. சோஃபார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் ஆடுறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. தரம்சாலா இப்போ கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கை கொடுக்குதுங்கிறதுனால தேவன்ல மொத்தமா முடிச்சாச்சு. பட் பேர் ஷோ ஆரம்பத்துல குல்தீப் யாதவ் கார்ட்டூன் பால்ல மாட்டிருக்க வேண்டியது. ஆல்ரெடி நீங்க குல்தீப் யாதவ் அடிச்சாச்சு, திரும்ப நீங்க அதான் சொல்லல, பேஷன்ஸ், யாருமே பேஷன்ஸ் இல்ல. ஸோ 175க்கு 4, 175க்கு 5, 175க்கு 6 இப்படின்னே இருக்கும் பொழுது ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் திரும்பி அடுத்து அப்படியே கொண்டு போகாம விட்டாங்க. ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் பெரிய ஸ்கோர் பண்ணலான்னு, பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். இது டே 1ல இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த பக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நினைச்சேன் ஓகே அங்க குல்தீப் யாதவ் அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஆண்டர்சன் ஏதாவது இன்னைக்கு ஸோ டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஃபாஸ்ட் பாலர்ஸ். பட் ஆனா கொஞ்சம் லைட்டா ஓலி பப் எப்படி இந்தியன் ஸ்பின்னர்ஸ்கிட்ட தடுமாறினாரோ, ரூட் ஒரு மாதிரி கொஞ்சம் தடவிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி கொஞ்சம் இன் அண்ட் அவுட்லாம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா ரோஹித் உட் ஒரு 6 ஒன்று புல் ஒன்று அடிச்சார், 6 சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்ட்ரைட்ல ஒன்று நேரம் அடிச்சாரு, விருட்னு ஒன்று போச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கொயர்ல ஒன்று, சரி பாயிண்ட்ல ஒன்று அடிச்சாரு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரோஹித் பவுலர்ஸ்க்கு டீல் பண்ற ஒரு விதம் ஓகேங்களா. ஜாக்ராலி ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாரு. பட் அதே என்ன சொல்றது, ஜாக்ராலி ஸ்ட்ரைட்ல 6 அடிச்சது, உட்ட ரோஹித் வந்து புல் அடிச்சது வித் 3 ஃபீல்டர் அங்க இருக்க முடியுது. ஸோ அதெல்லாம் பிளாக் பஸ்டர்னா இந்த பக்கம் பஷீர் ஒரு 3 6 மலர் ஒரு சைட்லயும் ஜெய்ஸ்வால் அடிச்சாரு. அதாவது ஸ்கோர் 215 சம்திங் தான் அடிச்சிருக்காங்க. இதை வந்து பொறுமையா அணுகாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ரேட் 5. இப்போ இந்தியாவோட பாருங்க, அன்அபிஷியலி இந்தியா பால் ஆடிட்டு இருக்காங்க. கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜெய்ஸ்வால், ஃபியர்லெஸ் பேட்டர், 700 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அண்ட் இவரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பட் இன்னைக்கு வந்து இங்கிலாந்து ஃபேன்ஸ் மனசு விட்டதுக்கும் இங்கிலாந்து டீம் மனசு விட்டதுக்கும் காரணம் ஜெய்ஸ்வால். சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ஐ திங்கிறதெல்லாம் தாண்டியும் எக்கச்சக்கமான பவுண்டரிஸ் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஜெய்ஸ்வால். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நீங்க போனை பார்த்துட்டு நீங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, பயப்படவே தேவையில்லை அப்படிங்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு ஜெய்ஸ்வால் பேட்டிங் அண்ட் ரோஹித் சர்மாவோட பேட்டிங் அப்படிங்கிறது. பட் ஆனா ஒரு விஷயம், ரோஹித் சொல்லிக்கிட்டே இருந்தாரு பொறுமையாரு ஆடலாம், பொறுமையா இருந்தா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பஷீருக்கு டவுட் ஆறு. பட் பஷீர், நான் அடிக்கடி பஷீரை சொல்லிட்டே இருப்பேன், பஷீர் ஒரு நல்ல ஒரு டேலண்ட், அவர் ECB பார்த்துக்கணும், பெரிய ஒரு இடத்துக்கு வருவாரு, கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பிச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணுது, பவுன்ஸ் இருக்கு, ஹார்டா இருக்கு. ஸோ பால் வருது, பேட்டுக்கு வருது, கொஞ்சம் உங்களால டேர்ன் பண்ண முடிஞ்சா கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். பட் ஆனா பேட்டர்ஸ் வெளுத்து வாங்குறதுக்கான ஒரு தருணம் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஜெய்ஸ்வால் அதை பயன்படுத்துறாரு. ரோஹித் சர்மா ஒரு பெரிய ஸ்கோர் பண்றதுக்கும், கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பெரிய ஸ்கோர் பண்றதுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அஸ்வின் கண்டிப்பா 100th டெஸ்ட் மேட்ச் அவர் இன்னைக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் கஷ்டப்படாம அவரை வந்து ஹேண்டில் பண்ணாங்க ஓகேங்களா. அஸ்வின் கஷ்டப்பட வைப்பாரு, பட் இன்னைக்கு கஷ்டப்படாம ஹேண்டில் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் டெய்ல்ஸ் ஒரு 4 விக்கெட் எடுத்து கஷ்டப்பட வச்சாரு. அண்ட் அஸ்வின் 100th டெஸ்ட் மேட்ச் ஃபேமிலியோட வந்தாரு, வந்து ஒரு மாதிரி பார்க்க சந்தோஷமா இருந்தது. அண்ட் அவரோட என்ன சொல்றது, அந்த 100வது கேப் வாங்கினது, அதுக்கப்புறம் அவர் அங்கே பேசினது, ஸோ ஹாப்பி. அண்ட் 4 விக்கெட் அண்ட் ஓகேம்மா, அஸ்வின் இருக்காருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அஸ்வின் கொடுத்துருக்காரு, அந்த பிம்பத்தை கொடுத்துருக்காரு. பட் ஜடேஜாவோட அந்த ஒரு விக்கெட் பேசும், ரூட்டோட விக்கெட் பேசும். இந்தியாவோட நாள் இன்றைய நாள் ஜெய்ஸ்வால் மட்டும் இல்ல,
யங்ஸ்டர்ஸ்கள் குல்தீப் அண்ட் ஜெய்ஸ்வாலோட ஒரு நாள் கூட அஸ்வினோட ஒரு நாள் நான் சொல்லுவேன். இது இந்திய நாள் பொறுத்த வரைக்கும். அடுத்தது டே 2 பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு பிச் இந்த மாதிரி தான் இருக்கும் பட்சத்தை, இல்லை சாயங்காலத்துக்கு மேலே தான் மாறும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் செஷனில் இந்தியா எவ்வளோ அளவுக்கு ஸ்கோர் அடிக்கிறாங்களோ, ஃபர்ஸ்ட் செஷனில் லீடு எடுத்து அதுக்கப்புறம் லீடிங்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு தெரிஞ்ச பிச்சு டே 2 இப்படியே இருந்துச்சு அப்படின்னா, டே 2 இதே மாதிரி ஹார்டாக இருந்து 3ஆவது செஷன்ல ஒரு மாதிரி கிரிப் கிடைச்சி ரொம்ப திரும்பிச்சு அப்படின்னா மேட்ச் 3ஆவது நாளே முடிஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு இங்கிலாந்து பேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்தியா 150-180 லீடு வச்சாலே பெருசா இருக்கிற மாதிரி பிச்சு மாறிச்சுன்னா கஷ்டம். பட் எனக்கு தெரிஞ்ச பிச் இப்படியே இருந்துச்சுன்னா இந்தியா இந்த மாதிரியான பிச்சில் டெஃபினட்டா 500க்கு மேலேயாவது போடணும். ஹோம் டீம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கவுங்க ஸ்டாண்டர்டுக்கு இப்போ தேவ்தத் படிக்கலுக்கு இதுக்கு விட்டா அதுக்கப்புறம் ஒரு பெருசாக சான்ஸ் கிடைக்க போகிறது இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. பட் நாளைக்கு அதாவது ரோஹித் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னா ஒவ்வொரு லஞ்ச் பிரேக்லையும் ஒவ்வொரு இன்னிங்ஸ் பிரேக்லையும் சீக்கிரம் அந்த பிரேக் அவர் எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹரியா இருந்தாரு. சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும். பிரேக் தேவை. பிரேக் விட்டு அடுத்த நாள் வருவோம். மற்றவங்க அந்த ரிதம் கட் ஆகுங்கிறது பிரச்சனை இருக்கு. பட் அவருக்கு ரிதம் கட் ஆகாது. அதுலேருந்து ஐ திங்க் ரோஹித் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. டிஃப்ரெண்டா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இன்னிங்ஸ் அன்னைக்கு டே முடியக்கூடாது, அந்த ரிதம் பிடிச்சா போயிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ரோஹித் அப்படி கிடையாது. ரோஹித் அப்படி பண்ணி பல தடவை பவுலிங்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லா இருந்து பார்த்ததுல பேட்டிங்ல சக்ஸஸ்ஃபுல்லா, எஸ்பெஷலி பவுலிங்ல சக்ஸஸ்ஃபுல்லா இருந்து பார்த்துருக்கேன். அந்த இன்னிங்ஸ் பிரேக், அந்த டேவோட முடிகிற நாள், அதெல்லாமே நல்லா எடுத்துட்டு போறாரு அஸ்வின் ரோஹித் சர்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து. ஸோ இப்போ டே டூ மேட்ச் எத்தனை நாள் வரைக்கும் முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ற ஒரு நாளா இருக்குமா, இல்லைன்னா நாளைக்கு காலையில ஆண்டர்சன் பிளஸ் அந்த பக்கத்துல வுட் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து இந்தியா கொஞ்சம் நொறுக்குவாங்களா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றேன். அப்படின்னா எனக்குமே ரொம்ப சரியா ஆடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சரி, ஆண்டர்சன் போட்டா எனக்கு இன்னும் பால் வரும்னு எனக்கு தெரியும். பட் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ஆடுவாரு, ஏன்னா கில்லுமே ரோஹித்துமே ரொம்ப கான்ஃபிடண்டா தெளிவாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்பொழுது தெரியல. பட் நாளைக்கு காலையில எல்லாமே ஆல்மோஸ்ட் தெரிய வரும். அண்ட் பார்ப்போம். இந்தியா எனக்கு தெரிஞ்சு லீடு கண்டிப்பா எடுத்துருவாங்க. இந்தியா எவ்வளோ அடிக்கணும்னு நான் சொல்றேன், எவ்வளோ அடிப்பாங்கிறவங்களுக்குலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிற பிச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டேடியம்லேருந்து பார்க்கும்பொழுது ஹார்டாக இருக்குது. அப்படிங்கும்பொழுது டெஃபினட்டாக இந்தியா இந்த பிச்சில் நாளைக்கு இன்னொரு 400 ரன், இந்தியா பொறுத்தவரைக்கும் ஒரு 500 ரன் இல்லை 400 ரன்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போதைய பிச் பொறுத்த வரைக்கும்ங்களா. ஸோ மேபி செகண்ட் செஷனில் மாறும்பொழுதும், ஏன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 தேர்ட் செஷனில் மாறிச்சுன்னா இந்தியா வந்து ஒரு 350 அடித்தாலே, இல்லை 400+200 லீடு எடுத்தாலும் இந்தியா சேஃப். டிபெண்ட் ஆன் பிச் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. தென் நீங்கள் குல்தீப் யாதவ் தான் ஹீரோ, டவுட்டே கிடையாது. இந்த பிச்சில் ஜெய்ஸ்வாலை தாண்டி குல்தீப் யாதவ் எனக்கு விழுகிறாரு. பார்ப்போம். அண்ட் இங்கிலாந்து பவுன்ஸ் பேக் ஆகி பவுலிங்கில் வந்தாங்கன்னா கேம் நல்லா இருக்கும். திரும்பி பவுலிங்கில் வந்துட்டாங்கன்னா பேட்டிங்கில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இல்லை பவுலிங்கில் அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அந்த டயர்டில் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் சோர்ந்து விழுந்துருவாங்க. மேட்ச் எத்தனை நாளில் முடிய போகுதுன்னு தெரில. அது முடிவு பண்ணுற நாளாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஓகேங்களா. வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான்.